பருவமழையின் கோர தாண்டவத்தால் டெல்லி, இமாச்சல், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் கடுமையாக சேதத்தை சந்தித்துள்ளன. யமுனா ஆற்றின் நீர்மட்டம் 207 அடியை தாண்டியதால் டெல்லியில் தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 76 ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஆகஸ்ட் மாதத்தில் 43 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடைவிடாத மழையால் 2 வீடுகள் இடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். தொடர் கனமழையால் மண்டி, குழு மாவட்டங்களில் 2000 வாகனங்கள் சிக்கித் தவிக்கின்றன என்றும், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக சாலை துண்டிப்பால் 4 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்பட 1337 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பஞ்சாபில் சட்லஜ், வியாஸ் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் லூதியானா, அமிர்தசரஸ், குர்தாஸ்பூர், பதான்கோட், ஃபெராஸ்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் படகுகளில் பத்திரமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் வெளித்தொடர்பை இழந்து தனித்தீவாக காட்சியளிக்கும் கிராமங்களுக்கு படகுகளில் சென்று பால், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் வழங்கி வருகின்றனர். ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கிராமங்களுக்கு படகில் சென்று முதலமைச்சர் பகவந்த் மான் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். டெல்லி, குருகிராம் பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து யமுனை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு டெல்லி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. யமுனை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்ததால் இரும்பு பாலத்தின் மீது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. யமுனை ஆற்றில் நீர்மட்டம் 207 அடியை தாண்டியதால் டெல்லியில் வாசிராபாத், மயூர் விகார், யமுனா பஜார் ஆகிய இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.